இன்னைக்கு வீடியோவில் how to make தோசை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து தோசை மாவு எடுத்து ஊற்றலாம். ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நிறையா ஹோல்ஸ் மாதிரி வரும், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து வரும். ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறோம், அப்போ தான் நிறைய ஹோல்ஸ் வரும். அண்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் விடணும்னா விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது எதுக்காக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஸ்மோக் வந்து வருது இல்லையா, ஸோ இந்த ஓரத்துலலாம் ஸ்மோக் மாதிரி வரும். ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா கிச்சன் ஓரங்களில் படிஞ்சிருக்கும். நிறைய வீடுகளில் கிச்சனில் வால்ஸு எல்லாத்துலேயும் வால்ஸ்லலாம் நிறைய படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே குக் பண்ணும்போது நம்மளுடைய இந்த இதில் என்ன ஆகும்னா வாட்டரும் ஸோ கொஞ்சம் இந்த ஆயில் மாலிகுல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நமக்கு வந்து சுவாசிக்கும் போது உள்ளே போய் அதுலேயே டெபாசிட் ஆகும். ஸோ லங்ஸில் வந்து இந்த ஆயில் டெபாசிஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி வால்ஸில் வந்து நமக்கு ஆயில் டெபாசிட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸ்லேயும் வந்து இந்த புகை இது எல்லாமே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ குக் பண்ணும்போது ஸோ ரொம்ப புகையை இன்ஹேல் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி போடுறதுனால நமக்கு என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும், ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ இதில் என்ன ஸோ ரெண்டாவது திருப்பி போட்டதுமே கூட நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டால் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஏன்னா நமக்கு உள்ளே வந்து ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த சீக்கிரமாக வந்து ஹை டெம்பரேச்சர் ரீச் பண்ணும். கீழேயும் மேலே ஈக்குவலாக குக் ஆகும்.